அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 117. என் செல்வமாம் பதம் என் மெய் செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம் அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம்: வாழ்விலே செழுமையான நலமெல்லாம் தருவது செல்வமா. புற உலகத்திலே பொன் முதலிய பொருள்களை நல்லின்ப வாழ்வுக்கான செல்வமாக கருதி பாடுபட்டு தேடி இச்சைப்படி புல போகத்தில் ஆழ்ந்து அழிந்து போகத்தான் காண்கிறோம். இந்த பொருள் இல்லாருக்கு இந்த உலக வாழ்வு இல்லை என்பது இப்படிப்பட்டவர்களுடைய எண்ணம். இது எப்படி நல்ல பொருள் செல்வமாகும்? இவ்வகை அழியப்படும் பொருள்களை பொருளென கொள்ளார் மெய் கண்டார். இவர்களுக்கு பரம்பொருளே மெய்ப்பொருள். இதைத்தான் செல்வம், செழுமை நல வாழ்வு தரும் பொருள் என கொள்ள வேண்டும். இதனை என் செல்வமாம் பதம் என்கிறார் வள்ளல் பெருமான். ஈண்டு இச்செல்வத்தை என்றும் குறையாதிருக்க உல கருவூலத்தில் கிடைக்கப்பெற்று விட்டுள்ளார் நம் திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் என்று சொல்லக்கூடிய அடிகளாக வந்தவர். இதனால் இவருக்கு இவ்வுலகத்திற்கும் மற்ற உலகத்திற்கும் அழியா நலம் சூழ வாழ்வகை ஏற்பட்டு விட்டுள்ளதாம். இந்த அகமெய் திருவடிதான் ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒன்று. இது பெற்றால் கவலையே இல்லையா. அகத்துள்ளே பதம் அருள் செல்வமாக இருக்கின்றது. அது ஒன்று இருந்தால் தேவையான புற பொருள் செல்வம் தாமரை பொன் பாதமாக குறைவின்றி வந்து உதவி கொண்டு இருக்கும் என்பது உண்மையா. அகப்பதம் அருள் பதம் எனவும் புறத்தே பொருள் பதம் எனவும் தாமரை பொன் இந்த பதுமை நிதி எனவும் விளங்குவதா. அகத்தில் அருள் பதம் வெளிப்பட்டு திகழத் தொடங்கிவிட்டால் மெய்யான தேவையான புற பொருள் செல்வமெல்லாம் கொஞ்சமும் குறைதலும் கூடுதலின்றி எக்காலும் அளவாக வந்து கொண்டிருக்கும். ஆகையால் இந்த திருவடியாம் பதமே மெய் செல்வம் வரும் வாயிலாக வருவாயாக இருக்கின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் என் செல்வமாம் பதம் என் மெய் செல்வ வருவாய் எனும் தாமரை பொற்பதம்னு நமக்கு சொல்றார். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று நம்ம வள்ளுவ பெருந்தகை பாடியிருக்கிறார். ஆகவே இந்த பொருளை வைத்துதான் ஒருவனுடைய தரத்தை நிர்ணயிக்கிறார்கள் இன்றைய காலகட்ட மக்கள். அருளையோ நாணத்தையோ பக்தியோ ஜீவ ஒழுக்கத்தையோ தயவோ அவங்களுக்கு இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு போலியான பிம்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். புற வாழ்க்கையிலே வாழ்ந்து சீக்கிரம் பெரியாள் ஆயினா உலகமெல்லாம் தனக்கு கீழே அடிபடிந்து நிற்கணும், அடிவடிகளாக மாறிவிட வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, நிர்வாக பணியை செய்யக்கூடிய
நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அதிகாரம் செய்ய வேண்டும், புற அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற போதையிலே மம்மதியிலே வாழுகிறார்கள். எப்படியாவது தன்னை நான் உயர்ந்தவன் என்று தன்னைத்தானே அகம்பாவம் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அகம்பாவத்தை எல்லாம் அலைந்து கொண்டு இல்லாமல் நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஏக இறைவன் இருக்கிறான். அப்போ அந்த ஏக இறைவனை தினந்தோறும் மூச்சை கவனி, பேச்சை குறை, கதாகதம் செய்தால் அந்த பிரபஞ்ச சக்தியோடு நாம் தொடர்பு கொண்டால் அந்த பிரபஞ்ச சக்தி அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரமா நமக்குள்ளாவே இருக்கு. நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கக்கூடியது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான்? தான் தனது என்று எல்லை கட்டி கொண்டு இந்த பிரபஞ்சத்திற்கு அளவுக்கு மனசு விரிய மாட்டேங்குது, எல்லை கட்டிக்கிறான். ஆகத்தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, இந்த இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவது தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதை தான் அவர் மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? தயவு வேணும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். பசிப்பாடு, பசியை போக்கி ஒரு ஜீவனுக்கு ஆகாரம் கொடுத்து அவனை பசி ஆற்றி வைத்தல் தான் ஒரு மனிதனுடைய தலை சிறந்த பண்பாக, ஜனநாயகமாக, அதுதான் அவனுடைய உண்மையான வாழ்வாதாரமாக இருக்கணும்னு நம்மளுடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்றார். அதை சொன்னது போடு இன்றைய வரையும் அவர் அணையா அடுப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதினு வேதாத்திரி மகரி சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நாடுகளுக்குள்ள வளங்களுக்குள்ள எண்ணெய் வளங்கள் எல்லாமே அடுத்தவர்கள் வளங்களை பறித்து உண்ணக்கூடிய ஒரு மனிதர்களாக இருக்கிறார். அப்போ இவங்கெல்லாம் மாறணும் என்பதை தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆகவே இந்த திருவடி பதத்திட சொன்னோமா மெய்ச்செல்வம் வந்துருச்சுன்னா எல்லா செல்வங்களும் நம்ம கிட்ட வந்துடும். ஆகவே அந்த மெய் செல்வ வருவாயை தாமரை போல எல்லா செல்வங்களும் அந்த பதுமை நிதியை போல எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். புறத்திலிருந்து இல்லை, அகத்திலிருந்து இந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள். பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆகவே பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள், இருங்கள். அதான் நம்ம பாடலில் சொல்லியிருக்கிறாங்களே, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடியதில்லை என்று நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய என் செல்வமாம் பதம் என் மெய் செல்வ வருவாய் என்னும் தாமரை பொற்பதம் என்ற இந்த திருவடி புகழ்ச்சியினுடைய பாடல் நமக்கு உண்மையை போதிக்கக்கூடியது என்று சொல்லி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும், செப்பாது மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவன என்று வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய
திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.